உங்க உடலுக்கு தேவையான ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பொதுவா நம்ம வாழ்க்கையில ஒரு உத்வேகம் தேவைப்படுது. அந்த உத்வேகம் தான் நம்ம மனசு, எண்ணங்கள் எல்லாத்துலயும் ஒரு ஃபயரா இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொடுக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஃபயர், உத்வேகம் இயல்பாவே கிடைச்சிருக்கும். அவங்க வாழ்வியல் சூழல்ல அல்லது அவங்களுடைய வளர்ப்பு முறையில அல்லது அவங்களுக்கு முன்னாடி யாராவது ஒரு ரோல் மாடல் வளர்ந்து இருந்தாங்கன்னா அதை பார்த்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அல்லது அவங்க தந்தை அல்லது தாய் இவங்களுடைய வளர்ப்பு சூழலை பார்த்து அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும். பட் பலருக்கு அந்த உத்வேகம் இயல்பா கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்காத பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையே பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கான ஃபயரை கொடுத்துரும். எப்படி மரங்கள் விரும்பவில்லை என்றாலும் காற்று விடுவதில்லையோ அது போல அவர்களுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்பொழுது அவங்களுக்கான ஃபயர் இருந்தே ஆகணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையும் சுவராசியமா இருக்கும். ஆனா இப்ப ஏன் இங்க ஃபயர்னு சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நமக்கு தேவையான உணவு சமைக்கணும்னா கூட அதுக்கு முன்னாடி அடுப்பை பத்த வச்சு ஃபயர் கொடுத்தாதான் அது நமக்கு சாப்பிட்ற மாதிரி உகந்த பொருளா மாறும். அது மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் நம்ம செல்கள் நம்ம சாப்பிட்ற உணவை எடுத்து எனர்ஜியா மாத்துறதுக்கு ஒரு ஃபயர் தேவைப்படுது. அந்த ஃபயரை கொடுக்குற அடுப்பு தான் T4 தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன். அந்த ஹார்மோன் சீரான வெப்பநிலையை உடலுக்குள்ள மெயின்டைன் பண்ணாதான் நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி எல்லாம் வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் சரியா நடந்து நமக்கான எனர்ஜி கரெக்டாக கிடைக்கும். நம்ம மனசு தெளிவா இருக்கும். அதை பத்தி முழுமையான தகவல்களை கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.